கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ப்ராபபிலிட்டி. இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஐ ஹோப் ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஸ்கிரீன் வந்து விசிபிளா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேங்களா? ப்ராபபிலிட்டியில ஓகேங்களா டாபிக் பார்க்கணும். ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டியில கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கடுத்து வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவல். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம என்னன்னா கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்க, அப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கும்போது ஐ ஹோப் நான் ஓகேங்க. ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு காயின் டாஸ் பண்றோம். அப்போ வந்து என்னது அவுட்கம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒன்னு டெய்லா இருக்கும் அல்லது ஹெட்டா இருக்கும். ஒன்லி டூ பாசிபிலிட்டி இல்லைங்களா? சிங்கிள் காயின் டாஸ் பண்ணும்போது ஒன்னு டெய்லா இருக்கும் அல்லது ஹெட்டா இருக்கும். சரிங்க, இப்ப இது டூ காயின் நம்ம டாஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இப்ப டூ காயின் நம்ம டாஸ் பண்ணும்போது ஓகேங்களா, இதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி? யாராவது ஒருத்தர் டூ காயின் வந்து ஓகேங்களா நம்ம டாஸ் பண்றோம். வாட் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ்? 4 outcomes வரும் சார். 4 அவுட்கம்ஸ் இல்லைங்களா? ரெண்டு டைல், ரெண்டு 2 டைல் tail, கிடைக்கும். 2 head, வெரி குட். head tail, tail head. ஹெட் டைல் டெய்ல் ஹெட் இல்லைங்களா? ஓகேங்க. ஓகே ஓகே ஓகே. therefore இந்த நாளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போ when we ஓகேங்களா டாஸ் டூ காயின்ஸ், நம்ம ரெண்டு காயின்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், டாஸ் பண்றோம் அப்படிங்கும்போது இந்த நாலு தான் பாசிபிள் அவுட்கம்ஸ். இந்த பாசிபிள் அவுட்கம்ஸ் இருக்குங்களா, இந்த கலெக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ். ஓகேங்களா? சாம்பிள் ஸ்பேஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அப்போ when we are tossing two coins அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சாம்பிள் ஸ்பேஸ் வந்து இது நமக்கு ஜென்ரலாவும் தெரியும். அப்புறம் வந்து நம்ம என்ன அப்படின்னா ரெண்டு காயின் அப்படிங்கிறதுனால 2 power 2 4 இல்லைங்களா? இப்ப இது n காயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ். இதுல வந்து எத்தனை சாம்பிள் ஸ்பேஸ்ல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? இங்க வந்து 4 இருக்கு இல்லையா? அதே மாதிரி n காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது 2 power n. 2 power n. வெரி குட் வெரி குட். ஓகேங்க, இவ்வளவுதாங்க. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 4 இது இருக்கு இல்லையா? இப்ப இதுல வந்து நம்ம அடுத்து ஒரே ஒரு சின்ன கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கிறோம். அப்ப என்ன அப்படின்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டூ ஹெட் அப்படின்னு கேட்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி? அப்ப நம்மளுடைய ஏங்கிறது என்ன அப்படின்னா ஈவென்ட் ஆஃப் ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் டூ ஹெட்ஸ். அப்போ நமக்கு ரெண்டு ஹெட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான ஓகேங்களா ஈவெண்ட் நம்ம ஏன்னு எடுத்துட்டோம்னா ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் அப்போ பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓகே அவுட்கம்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 4. therefore இங்க வந்து என்னது யூசுவலாவே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா n of s நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த சாம்பிள் ஸ்பேஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த சாம்பிள் ஸ்பேஸ். நியூமரேட்டர் என்ன வரும்? நம்பர் ஆஃப் ஃபேவரபிள். ஓகே, நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் சாம்பிள் ஸ்பேஸ். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 4 நமக்கு என்ன வேணும், ரெண்டுமே ஹெட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது there is only one possible, ஒரே ஒரு பாசிபிள் தான் இல்லைங்களா? சரி, அப்போ இப்போதான் நம்ம வந்து என்ன ப்ராபபிலிட்டினால என்னன்னு பார்க்கல அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஃபெமிலியர் அப்படிங்கிறதுனால நான் அது வந்து பண்ணல. பட் இப்போ ப்ராபபிலிட்டியில உள்ள முக்கியமான என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ரிசல்ட் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். முதல்ல ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூசுவலா f of x equal to x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷன். மோர் ஸ்பெசிஃபிக்கா நம்ம இதை என்ன சொல்லுவோம்னா பேரபோலா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? டயக்ராம்ல கூட நம்ம இப்படி பார்த்திருப்போம். அப்ப அதே மாதிரி இந்த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டிங்கிறது என்னது? ஃபங்க்ஷன். அப்போ டொமைன் இஸ் நத்திங் பட், இந்த டொமைன் இருக்கீங்களா, இந்த டொமைன் இஸ் நத்திங் பட் என்னன்னா இந்த சாம்பிள் ஸ்பேஸ், இந்த சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கீங்க இல்லையா, இந்த சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்து என்ன கோடொமைன்? அப்ப என்ன அப்படின்னா ஓகேங்களா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. ஓகேங்களா, இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த Pங்கிறது ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன பண்றோம், ஒரு இதுக்கு அசைன் பண்றோம். அப்போ இந்த எக்ஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஈவென்ட்ஸ் அது எந்த ஓகேங்களா? அப்போ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் எஸ் அப்படின்னா ஏ வந்து என்னது சாம்பிள் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட். ஓகேங்களா? ஓகே, அப்ப இந்த பி ஆஃப் ஏங்கிறது என்னது அப்படின்னா நம்ம யூசுவலாவே அப்ப இங்க பாருங்க f of x equal to x square na what is f of 1 equal to that also 1. 1 square equal to we know that also 1 இல்லைங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அதே மாதிரி அப்ப இந்த p of a எங்க வரப்போகுது? p of a belongs to closed interval 0,1. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் probability is nothing but அப்படின்னு சொன்னா is a என்னதுன்னா ஒரு இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ல இருக்கக்கூடிய ஒரு ரியல் நம்பர். probability is nothing but a real value p of இதுக்கு அப்புறம் இந்த p of
வாட் எவர் ஏ பி சி ஆர் their intersection their combination எது எடுத்தாலும் P of A அப்படிங்கிறது ஒரு ரியல் நம்பர் லைஸ் பிட்வீன் ஓகேங்களா 0, 1. ஓகே அது சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல சார். ஓகேங்க. ஓகே. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நம்ம எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏங்கிறத இது ஆக்சுவலி இதுதான் அதுல மீனிங். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு P ஆஃப் ஏங்கிறது ரியல் நம்பர் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1ல இருக்குது. அப்ப வந்து என்னது? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த கேஸ் நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா எலிமெண்ட்டும் 1 0வா இருக்கும் அல்லது 1க்கு மேல இருக்கும் இல்லையா? அதனால இந்த கேஸ் நம்ம சொல்லலாம். அடுத்த 2வது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொன்னா, ஓகேங்களா? எந்த ஒரு ஈவென்ட் எடுத்துட்டாலும் சரி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் நமக்கு தெரியும் பார் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் இந்த ரெண்டு வேல்யூ ப்ளீஸ் நோட் தட் இட் இஸ் a ரியல் நம்பர் இந்த P of Aங்கிறது இதுவும் ஒரு ரியல் நம்பர் இதுவும் another ஒரு ரியல் நம்பர் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா we get always 1 ஓகேங்களா எஸ் அடுத்து நமக்கு ஒன் மோர் கொஸ்டின் கூட வரும் இப்போ எப்போ வந்து நம்ம ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து 1 வரும் எப்போ வந்து 0 வரும் அப்படின்னு நம்ம கேள்வி வரும் அப்போ யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா P of A ஓகேங்களா P of A ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அந்த ஏவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் A is dash இம்பாசிபிள் சார். வெரி குட் A is impossible event ஓகேங்களா அடுத்து அதுக்கு நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம் நம்ம இப்ப கோச்சிங்ல இருக்கிறதுனால அது அதுக்கான நேரம் இல்ல ரிசல்ட் பார்த்துட்டு நம்ம ப்ராப்ளம் சால்விங் மூவ் பண்ணணும் இப்ப P of P வந்து 1 அப்படின்னா நமக்கு தெரியும் certain event or sure event வெரி குட் நம்ம என்ன வேர்டு வேணாலும் சொல்லிக்கலாம் கண்டிப்பா நிச்சயமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓகேங்களா எஸ் அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் இது வந்து யாராவது ஒருத்தர் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி இதுக்கு யாராவது ஒருத்தர் ப்ராபபிலிட்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இதெல்லாம் யூஸ் பண்ணி சொல்லுங்க பாப்போம் P of A minus P of A intersection B. வெரி குட் தட்ஸ் ஆல் வெரி குட் தேர்ஃபோர் இவ்வளவுதாங்க சரிங்களா ஓகே வெரி குட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதெல்லாம் ரிசல்ட் ஐ ஹோப் இட் இஸ் ரெக்கார்டிங் ஓகே ஐ ஆல்சோ ஓகே நானும் வந்து அது என்னன்னா பிடிஎஃப் மாத்திட்டு ஐ வில் ஷேர் யூ டோன்ட் வரி ஓகே எஸ் ஓகே இப்போ சார் ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்க ப்ளீஸ் யா ப்ராபபிலிட்டியோட ஆன்சர்ஸ் எல்லாமே 0 to 1ல தானே சார் இருக்கும். 0 less than or கண்டிப்பா இங்க P of A greater than or equal to 0ன்னு. ஓகே இப்போ நான் இப்படி எழுதி இருக்கேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க ஒன்னு சொன்னீங்கல P of A யோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னு சொன்னீங்க 0 less than or equal to 0 less than or equal to P of A less than or equal to 1. கரெக்ட் இது இருக்குல்ல இதுவும் ஒண்ணு தானே இல்லையா am I correct 0க்கும் 1க்கும் இடையில தானே சார் இருக்கும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1. ஆமா அதான் நீங்க எழுதி இருக்கோம் எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் ஓகே சார். ஓகேங்க வெரி குட் ஏன்னா இப்ப இனிஷியலாவே நமக்கு டவுட் வருதுன்னா என்ன பண்றோம்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னு அர்த்தம் ப்ளீஸ் நோட் தட் வெரி குட் ஓகே எஸ் இவ்வளவுதாங்க அப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் வெரி குட் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் நம்ம எல்லாம் என்ன பண்ணிருப்போம்னா ஃபங்க்ஷன்ங்கிற டெஃபினிஷன் நமக்கு ஆழமா தெரிஞ்சதுனாலதான் நான் ப்ராபபிலிட்டியை ஃபங்க்ஷன் வச்சு சொல்லி வந்தேன் அப்ப நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும் போது டொமைன் என்ன அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்ப சாம்பிள் ஸ்பேஸ்னா நம்ம உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டாம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்டோட ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் இல்லையா அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அது தேவை அப்படிங்கறதுனாலதான் we have started with ஓகேங்களா 2 காயின்ஸோட ஆல் பாசிபிலிட்டி அவுட்கம் பார்த்தோம் ஆல் பாசிபிலிட்டி அவுட்கம் பார்த்துட்டு ரொம்ப ஒரி பண்ணாதீங்க ரேண்டம் ஸ்பேஸ் ஓகேங்களா ரேண்டம் வேரியபிள் பார்க்கும்போது இதே டெஃபினிஷனை நம்ம இன்னொரு வாட்டி கிளியரா ரீகால் பண்ணலாம் பட் இன்னைக்கு ப்ராபபிலிட்டியோட பேசிக் டெஃபினிஷன் அண்ட் நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோமோ அதுக்கு இந்த டெஃபினிஷன் இஸ் மோர் இனஃப் ஓகேங்களா ஓகேங்க அதனால என்ன பண்ண போறோம் ப்ராபபிலிட்டி இஸ் நத்திங் பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இஸ் எ ஃபங்க்ஷன் டொமைன் என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ் அப்போ ஓகேங்களா சாம்பிள் ஸ்பேஸ் அடுத்த கோடமைன் என்னன்னா க்ளோஸ் டு இன்டர்வல் 0, 1 ஓகேங்களா இதை எந்த வகையில எடுத்துக்கலாம் மொத்தம் 3 ரிசல்ட் பார்த்துருக்கோம் ஓகேங்க இப்ப அடுத்து நம்ம நேரா ப்ராப்ளம் சால்விங் போயிடலாம் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐ வில் ஷேர் திஸ் ஓகேங்களா நான் வந்து உங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்றேன் ஓகே சரி இப்போ இந்த क्वेश्चनக்கு ப்ளீஸ் ஆன்சர் இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணுங்க வாட் இஸ் த இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is the chance that a leap year selected at random will contain 53 Tuesdays please
1/7 இது கலர் ப்ளீஸ் leap year 1/7 2/7 2/7 ஓகேங்க 2/7 ஓகே. அப்போ நம்ம டைரக்டா நான் உங்களுக்கு ஹிண்ட் மட்டும் தான் எல்லா क्वेश्चनக்கும் சொல்ல போறேன். சிம்பிளிஃபிகேஷன் நான் வந்து அதுக்கு ஐடியா சொல்லிடுறேன். ஓகேங்க. அப்போ 53 டியூஸ்டே அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்க. ஒண்ணும் இல்ல. given that அது என்ன அப்படின்னா லீப் இயர். we know லீப் இயர் அப்படின்னா there are நமக்கு தெரியும் 52 weeks plus dash days 2 days. வெரி குட் வெரி குட். அப்போ நம்மளுடைய கேள்வி பாத்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் 52 வீக்ஸ்ல இருந்து நமக்கு என்ன வரும்? இது இட் வில் கிவ் 22 டியூஸ்டேஸ். அப்ப ரிமைனிங் நம்ம என்னதான் பண்ணணும்னா இட் இஸ் எனஃப் டு ஃபோக்கஸ். நம்ம என்ன பண்ண போதும்னா ஃப்ரம் த 2 days இந்த 2 daysல இருந்து நம்ம என்ன பண்ண போதும் என்ன நடக்குன்னு பார்த்தா. அப்போ இந்த 2 daysக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Sunday, Monday Tuesday Monday, Sunday, Monday, Monday, Tuesday, Wednesday Wednesday. Wednesday, Tuesday's Very good. Thursday, Monday Thursday, Tuesday Friday, Friday, Saturday plus Saturday, Sunday. Sunday. வெரி குட். அப்போ ப்ளீஸ் டெல் மீ. யாரோ ஒருத்தருக்கு ஒரு டவுட் வருது, தாராளமா கேட்கலாம். ஓகேங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா 53 டியூஸ்டே அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த 2 நாள் இட் மே பி சண்டே மண்டேவா இருக்கலாம், இட் மே பி என்னவா இருக்கலாம் மண்டே டியூஸ்டே இருக்கலாம், இட் மே பி டியூஸ்டே வெட்னஸ்டே இருக்கலாம். ஆனா நமக்கு ரெக்கார்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா டியூஸ்டே இதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லைங்களா? எஸ். அதனால இட் இஸ் இனஃப் டு ஃபோக்கஸ். இந்த ரெண்டையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சோ அவுட் ஆஃப் தி 7 பாசிபிலிட்டிஸ் இல்லைங்களா? அவுட் ஆஃப் தி 7 பாசிபிலிட்டிஸ். அப்போ இந்த 7 பாசிபிலிட்டிஸ்ல இதுல எது வேணாலும் நடக்கலாம். பட் நமக்கு டியூஸ்டே வேணும். அப்ப அந்த லீப் இயர்ல இட் மே கம் மண்டே டியூஸ்டே ஆர் டியூஸ்டே வெட்னஸ்டே. அப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், ஏன் டியூஸ்டேவும் ஏன் ஃப்ரைடேவும் வராது நமக்கே தெரியும். am I correct? Yes, sir. Yes. Therefore the answer is பாத்தீங்கன்னா 2/7. 2/7. இது is this okay? உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா போதும்ல? Okay, sir. Yes, sir. Okay, Okay. sir. Thank you. அதே மாதிரி நான் இதை PDF மாத்தி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவேன். Okay. Then we will move to our next question. I have prepared the question because நான் இப்ப டைப் பண்ணனா it will take a long time. So ஏன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். ஓகேங்க. This is our second problem. ஓகேங்க. Okay. First read பண்ணலாம். Let A and B are two events such that probability of A equal to 3/4 and probability of B equal to 5/8. Prove that first question. ஓகேங்களா? I'm actually இது ஏதோ சம்திங் நடந்திருக்கு. இங்க பாத்தீங்களா? இங்க வந்து probability of A union B இங்க கரெக்டா இருக்கு. அப்போ அங்க தப்பா வருதா? சரி. அப்போ நான் என்ன பண்றேன்? இதுல இருந்து ஸ்னிப்பிங் டூல் யூஸ் பண்ணிடுறேன். பென்சில் எல்லாம் டிப்புங்க. எஸ். ஸோ அது வேர்டுல இருந்து காப்பி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த Is it visible? தெரியுதுல இது ஓகே தானே? இது ஓகே தானே? Yes, sir. Okay, sir. தெரியுது sir. ஓகேங்க. ஓகே. தேங்க் யூ. क्वेश्चन நம்பர் 2. ஓகேங்களா? क्वेश्चन நம்பர் 2. அப்ப பாருங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கண்டுபிடிக்கணும்னா let A and B to even such that அவங்களுடைய ப்ராபபிலிட்டி இண்டிவிஜுவல் கொடுத்துட்டாங்க. both are என்ன அப்படின்னா நான் ஜீரோ 3/4 5. ஓகே. they are asking நம்மட்ட வந்து என்னன்னா இது prove that இதை அஷ்யூர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. probability of A union B greater than or equal to 3/4. ஓகேங்க. இது எப்படி ஓகே இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் சொல்லுங்க. P of A intersection B find out பண்ணணும் சார். அப்போ வெரி குட். ஆனா இங்க பாத்தீங்களா இந்த ஆன்சர் பாருங்க 3/4 இருக்கு. இங்க இதுக்கான ப்ராபபிலிட்டி 3/4 இருக்கு. அப்போ now we can compare P of A. ஓகேங்களா? அவங்க கொடுத்திருக்கிற டேட்டாவை பாருங்க. P of A இங்க இருக்கு, P of A union B இங்க இருக்கு இல்லைங்களா? இப்ப கம்பேர் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி A is a subset of B அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னவா இருக்கும்?
ப்ராபபிலிட்டி Less ஆஃப் than or equal to. P of A less than வெரி or குட் equal to P of A. equal to very good, very good. That's all. Now we are going to use this one. அப்ப இந்த fact உண்மையா? நமக்கு இந்த fact A உண்மையா? subset of A A is a union subset B. of A union B. Hmm. P of A A. less than or equal to P of A union. Very good, very good. So அப்ப நம்ம இத prove பண்ணிட்டோமா? This is equal to ஓகேங்களா 3 by 4. 3 by sorry. This is P of A equal is to equal 3 to by 3 by 4. 4. Therefore this is greater. I hope you got it. Therefore நம்ம first இத prove பண்ணியாச்சோம். இதுல ஏதாவது டவுட் இல்லலங்க? ஓகே தானே? Yes, sir. Okay. Okay. அப்போ now we need சார் இன்னொரு முறை சொல்லுங்க please. சார். ஓகேங்க ஓகே. நான் இது எழுதும்போது இந்த பென்னும் கூட கொஞ்சம் இதாயிட்டு ஐ வில் ரிப்பீட் அகைன். ஓகே ஓகே. therefore ஓகே. இப்போ நமக்கு ப்ராபபிலிட்டில A சப்செட் ஆஃப் B அப்படின்னா ஏங்கிறது என்னது ஒரு செட், Bங்கிறது இன்னொரு செட். ஓகே. அப்போ ஒரு செட் சப்செட் ஆஃப் another செட்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி வேல்யூல சொல்லுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் A less than or equal to probability of B. Please note that probability is always a real number. இல்லைங்களா? ரியல் நம்பர் ரெண்டு நம்பர் எப்படி தான் கம்பேர் பண்ணுவோம்? ஒன்னு ஈக்குவலா இருக்கணும், இல்ல லெஸ் தனா இருக்கணும், இல்லாட்டி கிரேட்டர் தானா இருக்கணும் இல்லையா? லா ஆஃப் ட்ரிகோட்டாமி. ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தீங்கன்னா 2,7 நீங்க வேணா எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 2,7 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இதே மாதிரி எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணும். லா ஆஃப் ட்ரிகோட்டாமி. ஓகேங்களா? சரி. இப்போ A சப்செட் ஆஃப் B அப்படின்னு சொல்லும்போது அப்ப இதுக்கு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் A less than or equal to probability of B. Is this okay? Result. Yeah. Okay? ஓகே சார். ஓகே ஓகே. அப்போ இது நமக்கு Yes, தெரியும். sir. ஓகேங்களா? இது ஜெனரல் ஃபேக்டர். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியும்? A is a set always subset of A union anything. எனி நம்பர் எடுத்தாலும் இது சப்செட் ஆகும். அப்போ யூசிங் த above result இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி probability of A ஓகேங்களா less than or equal to P of A union B. A union B. Very good, very good. Therefore P of Aங்கிறது யாரு? Given data 3 by 4. 3 by 4 less than or equal to P of A union B. ஓகேங்களா? A union B. ஓகேங்க. அததான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுவும் P of A ஓகேங்களா? P of A union B இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தானே? ஜஸ்ட் சைடு இன்டர்சேஞ்ச். ஓகேங்க. Yes, sir. ஓகே ஓகே. நவ் அப்ப இதே மாதிரி செகண்ட் டேட்டா ப்ரூவ் பண்ணணுங்க. செகண்ட் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 3 by 8 less than or equal to probability of A intersection B less than or equal to 5 by 8 இதை ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் உங்கள்கிட்ட என்ன கேட்கிறேன், இந்த probability of A intersection B இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டை நீங்களே அப்சர்வ் பண்ணுங்க. less than or equal to 5 by 8 இங்க 5 by 8ங்கிறது வந்து P of B க்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க இந்த ரெண்டு யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபேக்ட் சொல்லி சொல்லுங்க பாப்போம். யூ கேன் டெஃபினெட்லி யூ கேன் லுக் அட் த ஆன்சர் அண்ட் ஸ்டார்ட் த நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரிசல்ட் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும்? A intersection B is a subset of B. Very good, very good. That's all. இதான் இங்க key point. A intersection B is a subset of both A and நம்ம செட் தியரியில பார்த்தது A intersection B is a subset of B இல்லைங்களா? இப்ப நம்ம இந்த ஃபேக்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? Yes. Therefore அப்ப by the probability rule என்ன வரும்? Probability P of of A in B equal to P of yeah. B. Probability of Intersection B. B less than or equal to P of A. Therefore வெரி குட் வெரி குட். அப்போ இதுல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைட் பவுண்ட் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இஸ் இட் ஓகே? ரைட் பவுண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப லெஃப்ட் பவுண்ட் இந்த இப்ப நம்ம செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 by 8 ஓகேங்களா, இந்த இடத்துக்கு பதிலா வேற ஏதாவது லோவர் பவுண்டுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து அப்பர் பவுண்ட் இதுல 4 ஆப்ஷன் இருக்கும். பட் நமக்கு இந்த ஐடியா இருந்ததுன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. அப்போ இப்ப நமக்கு என்ன ஜெனரல் ஃபேக்ட் இதே மாதிரி ஒன்ன யூஸ் பண்ணி லோவர் பவுண்ட் கண்டுபிடிக்கலாம். ஆனா ப்ளீஸ் நோட் தட் கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கிவன் டேட்டா என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? P of A வும் இருக்கு, P of B யும் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம லோவர் பவுண்ட் ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? அவர் ஏம் டு ப்ரூவ் நம்ம இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்? 3 by 8 less than or equal to probability of A intersection B. This is what we have to prove. Yes. இப்போ இதுக்கு மட்டும் எந்த
எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி முடிக்கலாம்? ஈஸி. நமக்கு தெரியும், வெல் நோன் ஃபேக்ட் ஒண்ணு தெரியுமே. சரிங்க, இப்ப என்னுடைய கேள்விங்க, எந்த ஒரு செட்டா இருந்தாலும் சரி, எனி செட்டா இருந்தாலும் சரி, ஏன்னு மட்டுமே எடுத்துக்கல, நீங்க வேற எனி செட் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ பிக்கு பதிலா சி, எந்த செட்டா எடுத்தாலும் சரி, அதனுடைய வேல்யூ எப்போதுமே எந்த நம்பரை விட கம்மியா இருக்கும்? ஆல்வேஸ் வாட் எவர் வாட். சொல்லுங்க. Less than or equal to 1. வெரி குட், வெரி குட். அப்போ இதே மாதிரி ஒன் மோர் திங் நமக்கு தெரியும், அதனுடைய வேல்யூ வந்து 0 விட அதிகமா இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி, இப்படி என்ன எடுத்தாலும் அது வந்து லெஸ் than or equal to 1 இந்த ஃபேக்டர் நம்ம யூஸ் பண்ணணும், எஃபெக்டிவா யூஸ் பண்ணணும். அப்ப இதுக்கு பதிலா நமக்கு ஜெனரலா ஒரு விஷயம் தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் யாராவது ஒருத்தர் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு, நமக்கு ஏ யூனியன் நீங்க உடனே சொல்லிடுவீங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி என்னது? P of A plus Yeah, P yeah, of yeah, A yeah, plus yeah, P yeah, of yeah, B yeah. minus P of A intersection B. That's all. I really happy. அப்ப இங்க intersection வர்றதுனால what will come here? Minus of P of, ஓகேங்களா? A union B. Okay, now you can answer. இப்ப பாத்தீங்கன்னா இந்த P of A, I hope. What is P of A? P 3 of by A 4, that is union B. 4, 5 by 8. 3, ஓகேங்களா? 3 by Plus, 4. very good, 5 by 8. இப்போ இந்த குவான்டிட்டிக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். இதுக்கு பதிலா A union B க்கு பதிலா இந்த ஜெனரல் ஃபேக்ட் என்ன பண்ணலாம்? Greater than or equal to condition. ஒருவேளை இதனுடைய மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னவா இருக்கலாம்? மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னது? 3 by 1. Am I correct? Sir, one. Maximum probability 1. Sir, All you 1 agree? minus 4. 1. இதனுடைய மேக்ஸிமம் பாசிபிலிட்டி 1 இருந்ததுன்னா -1. இஸ் திஸ் ஓகே? Yes. மேக்ஸிமம். ஓகே. அப்போ இந்த இடத்துல இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, ரைட் ஹேண்ட் சைடு இதை மட்டும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்க, இந்த வேல்யூ மட்டும் ப்ளீஸ்ங்க 11 by 8. 6 by 8 வரும். 6 plus 5 11. 11 by 8 minus 1. 3 by 8. 3 by 8. 3 by 8. Please check. Yeah. Is it okay? Yes. ஓகேங்க, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ஷூர் பண்ணணுங்க, இன்இக்வாலிட்டி என்ஷூர் பண்ணோம். 1 மைனஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. ஆமே கரெக்ட்? 3 by 8 வருது. இப்போ சப்போஸ் 1 தவிர 0.9 இதை நீங்க வந்து மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்குல்ல, இன்ஸ்டெட் ஆஃப் -1க்கு பதிலா 0.9 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்னா அந்த வேல்யூ வந்து எதை விட அதிகமா இருக்கும். 3 by point. ஆமே கரெக்ட்? இப்போ பாருங்களேன், 10 minus 7 எடுத்துக்கோங்க, 10 minus 3 எடுத்துக்கோங்க. இது வந்து என்னது? 3. இது வந்து சாரி, இங்க வந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். அப்ப இது வந்து யாரு? 6. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் மைனஸ் பண்ணா நமக்கு 3 வருது. 4ங்கிறது சின்ன நம்பர் கம்பேர் டு 7. அப்ப இங்க பெரிய நம்பர் வருது. ஆமே கரெக்ட்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு இங்க புரிஞ்சுது? Yes, sir. அப்ப பாருங்க, 1 நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 3 by 8. அப்ப 0.9 வந்து 1 விட சின்ன நம்பர். அப்போ அது இப்ப நம்ம 0.9 மைனஸ் பண்ணா நமக்கு அந்த ஆன்சர் வந்து எதை விட அதிகமா இருக்கும்? அப்ப இதை விட அதிகம். Is this okay for you? Yes. 8 விட அதிகம். இது ஓகே தானே? அப்ப எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ். ஓகேங்க. therefore நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்? லோவர் பவுண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? therefore இந்த ஓகேங்களா, இது மாதிரி தான் குட்டி குட்டியா நம்பரை போட்டு அவங்க வந்து ஏதாவது சால்வ் பண்ண சொல்லுவாங்க. யூ கேன் சால்வ் இட். இதுல ஏதாவது டவுட்னா யூ கேன் ஆஸ்க். அங்க வந்து P of A union B அங்க வந்து 3 by 4 எழுதிருக்கீங்களா சார்? ஏம்க்கு மேல ஒரு ஸ்டெப். அந்த இடத்துல வந்து P of A union B greater than or equal to போடும்போது ஈக்குவல் டு சைன் இருக்கு இல்லைங்க சார்? அப்போ இந்த இடத்துல P of A union B க்கு 3 by 4 போடலாமா? நம்ம ஆக்சுவலி இங்க என்ன பண்றோம்னா பாருங்களேன், இங்க பாருங்க. வெரி குட், யுவர் क्वेश्चन இஸ் கரெக்ட். எக்ஸாக்ட்டா நீங்க சொல்றது இந்த இடம். ஆமே கரெக்ட்? இந்த இடத்துல எப்படி 3 by 4 வந்ததுன்னு கேக்குறீங்க. ஆமே கரெக்ட்? இல்லைங்க சார், அங்க P of union B இருக்கு இல்லைங்களா சார்? B வந்து greater than or equal to 3 by 4னு சொல்லி ப்ரீவியஸ் ஸ்டெப்ல இருக்குல்ல சார், அது கீழே ஈக்குவல் இருக்குல்ல, ஏன் 3 by 4 போடக்கூடாதான்னு கேக்குறாங்க. P of A union B க்கு பதிலா 3 by 4 போடக்கூடாதான்னு கேக்குறாங்க. ரியலி இப்போ நீங்க நானும் வேற எந்த ஸ்டெப்ல இருக்கேன்னு தெரியல. இப்போ நீங்க சொல்றது இந்த ஸ்டெப்ல இருக்கா?
P of ஆமா ஏன்னா சார். நீங்க இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுல வந்து A இன்டர்செக்ஷன் B தான் கன்சிடர் பண்ணுவோம். இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லைன் -1 சார் இதுக்கு சார். ரெண்டு -1 ஸ்டெப் முன்னாடி பாருங்க சார். நீங்க 1 போட்டிருக்கீங்களா, அந்த ஸ்டெப்க்கு 2 ஸ்டெப் முன்னாடி பாருங்க. P of A union B greater than or equal to 3/4 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அந்த அந்த இந்த P of A union B க்கு பதிலா ஏன் 3/4 அப்ளை பண்ண ஓ கேக்குறாங்க. அந்த ஆமா என்ன கரெக்ட். 3 ஆஃப் கரெக்ட் கரெக்ட். இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா இந்த வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்றோம் பாருங்க. 3/4 விட அதிகம் தான் சொல்றோம். ஆமே கரெக்ட். அதான் சார் greater than or equal to சொல்றாங்க. ஏன் அப்ளை பண்ண கூடாதான்னு கேட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். இப்போ கரெக்ட் கொஸ்டின் கரெக்ட். இந்த இடத்துல greater than or equal to 3/4 வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா 3/4 அந்த நம்பர் மட்டும் இல்ல, அதுக்கு மேல. ஏன்னா நமக்கு தெரியும் ஓகேங்களா 0.75 இல்லைங்களா. 3/4 0.75, 1. ஏன்னா இது வந்து என்னது ப்ராபபிலிட்டி. என்னுடைய வேல்யூ எந்த இன்டர்வல்ல இருக்கலாம் 0.75ல இருந்து 1 வரைக்கும் வரலாம்னா இதுல நமக்கே தெரியும் இந்த இன்டர்வல்ல டோன்ட் மிஸ்டேக் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த இன்டர்வல்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கு சொல்லுங்க. இன்ஃபைனைட் நம்பர்ஸ் கிட்ட இருக்கு. ஒன் மோர் திங். Uncountable numbers. இந்த வார்த்தை முக்கியம். இன்ஃபைனைட் வெரி குட். ஐ எம் நாட் சேயிங் வேற எதுவும் இல்ல, அன்கவுண்டபிள்னு சொல்லும். எந்த ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் எடுத்துட்டு இந்த 2 பாயிண்ட் A, B நீங்க அதுதான் மேக்ஸோட பியூட்டியே. எவ்வளவு நாளும் சின்னதா எடுத்துக்கோங்க. ஹவு மச் we can that much எவ்வளவு சின்னதா எடுத்தாலும் இந்த இன்டர்வல்குள்ளார அன்கவுண்டபிள் நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா. அப்போ நம்ம இப்ப பர்டிகுலரா 3/4 எடுத்துக்கும் போது சம்டைம்ஸ் இங்க பாருங்க, சம்டைம்ஸ் இது வந்து என்னன்னா சாட்டிஸ்ஃபைடு ஆகாம கூட போகலாம். இங்க 3/4 போட்டு இதுவும் கேன்சல் ஆயிட்டு புரியுதுங்களா. 5/8 கிடைக்கும். எஸ் சார். அதனாலதான் வெரி குட். அதனால நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம், ஆல்வேஸ் ஜெனரல் அப்ரோச். ஜெனரலா என்னது, மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்தாலும் 1 விட அதிகமா போக முடியாது. அப்போ 1 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். முதல்ல அதுக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாக்குறோம். ஓகே, அப்போ 1 விட கம்மியா இருந்தா இப்ப அடுத்த கேள்வி அதானே வரும். 1 விட கம்மியா ரேண்டமா ஒன்னு செக் பண்ணி பாருங்க. அப்ப என்ன இருக்கும் 0.9. அதுக்கு தான் நம்ம இங்க சைடு செக் பண்ணுவோம். ஒரு நம்பர்ல இருந்து ஒரு பெரிய நம்பரே ஓகேங்களா மைனஸ் பண்றோம். மேக்ஸிமம் இந்த 3 பண்றோம். இந்த 7 விட கீழே நீங்க எந்த நம்பர் போட்டாலும் வரக்கூடிய ஆன்சர் வந்து எதை விட அதிகமா தான் இருக்கும், 3 விட அதிகமா தான் இருக்கும். அந்த லாஜிக்கல யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். இஸ் இட் ஓகே? எஸ் சார். Yes, sir. ஓகே, வெரி குட் டிஸ்கஷன், வெரி குட். இப்போ நீங்க பாத்தீங்களா இந்த இடத்துக்குள்ளார ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற அந்த இது வந்து எவ்வளவு பெரிய இது இருக்கு பாருங்க. இங்க வந்து அவ்வளவு ஃபேக்டர் இருக்கு. இந்த ரியல் நம்பர் சிஸ்டம் வந்து சாதாரண கிடையாது. அது வந்து ஒரு பெரிய கடல். ஓகே, நம்ம முதல்ல சால்வ் பண்ணுவோம். வர 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 இது பண்ணுவோம். ஓகேங்க, இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? முதல்ல அதை கேட்டுருவோம். நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சதா? ஆர் யூ கெட்டிங் தி ஆன்சர்? ஓகே ஓகே ப்ளீஸ். ஓகேங்க, நீங்க இந்த ரீகால் கூட பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம டவுட்னா we do 1 செகண்ட். ஓகேங்களா. எஸ், இப்போ நம்ம தேர்ட் ஒன்ல ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி, எனக்கு பிடிச்ச கேள்வி. ஓகே, எஸ். அப்போ yeah, I hope you can read. I hope you can read. Yes, please. அப்போ பாருங்க, ரொம்ப நல்ல ப்ராப்ளம். யாராவது ஒருத்தர் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ரீட். Okay. A box contains 4 bad and 6 good balls. 6 good tubes. Tubes. Okay, Two good. are 2 are out drawn. from the box at a time. 2 are drawn out from the box at a time. Mm. 1 is tested and found to be good. What is the probability that the other one is also good? ஓகேங்க, இந்த கேள்வி வரும்போது தான் நான் ஸ்பெசிஃபிக்கா இந்த 3வது கேள்வி அங்க வச்சேன். ஏன்னா இந்த கேள்வி வரும்போது தான் இப்போ வந்து இன்னும் அடுத்தடுத்து நமக்கு வருது. இப்போ அடுத்து வரும்போது நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா ஓகேங்களா, கண்டிஷனல். ஓகேங்களா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. அதுக்கு அடுத்தது இது 1. அதுக்கு அடுத்து 2வது இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். ஓகேங்களா, இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அப்போ என்னுடைய கேள்வி இப்பதான் நம்ம டெஃபினிஷன் போக போறோம். ஆனா இந்த கேள்வியை படிச்சுட்டு தான் அங்க போகணுங்கிறதுனாலதான். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா என்ன? யாராவது ஒருத்தர் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னா டெஃபினிஷன் எனிபடி? P of A by B. ஏதாவது ஒரு second A by B equal to
P of A intersection B divided by P of B. Intersection B divided by P of B. P of B. P of B Very not good, equal very to good. 0. வெரி குட், வெரி குட். அப்போ நீங்களா பாத்தீங்களா, இங்க நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லும் போதே அப்ப இது என்ன அர்த்தம்? ரியல் நம்பர்னு அர்த்தம். Greater than 0. அவ்வளவுதான். கிரேட்டர் than ஜீரோ, கரெக்ட். ஏன் நம்ம அதை மென்ஷன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ சொன்னா போதும் அப்படின்னா, நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ வந்து எப்போதுமே எதுக்குள்ளதான் இருக்க போகுது, ஜீரோல இருந்து ஒண்ணுக்குள்ளதான் இருக்க போகுது. அப்போ கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். சரிங்க, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, முக்கியமான விஷயத்த சொல்லலையே. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பின்னா இது ஃபார்முலா. வெரி குட், ஃபார்முலா வெரி குட். இப்போ நம்ம எதுக்கு அப்போ இந்த ஏ கமா பி இந்த ரெண்டுமே யாரு ஈவென்ட்ஸ். ஆல்ரெடி வி நோ, ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், பிங்கிற ஈவெண்ட் கம்ப்ளீட்டட். அப்போ நம்ம இங்கிலீஷ்ல அந்த வெர்பெல்லாம் வந்து படிக்கும் போது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, ரெண்டு ஈவெண்ட்ல வந்து முதல்ல நடந்த விஷயத்துக்கு வந்து ஹேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமே கரெக்ட், ஹேட் கரெக்ட். ஹேட் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், ஹேட் கம்ப்ளீட்டட். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகேங்களா, பிங்கிறது ஆல்ரெடி ப்ரீவியஸா அது என்னது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நமக்கு என்ன தெரியும், ப்ராபபிலிட்டி வேல்யூ தெரியும். அது மட்டும் இல்லாம கண்டிஷனல்ங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டாவதா நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஈவெண்ட்டுக்கும் அப்ப இந்த பிங்கிற ஈவெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஏக்கும் பிக்கும் என்ன இருக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ளீஸ் டேஷ். இதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் எம்டி. வெரி குட், வெரி குட். நான் எம்டி. அந்த ரெண்டும் ஈக்குவல் டு எம்டியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு கண்டிஷனல்ங்கிறது தேவையில்லை. அப்ப கண்டிஷனல் எப்ப நம்ம வைக்கிறோம், அப்போ ரெண்டாவது நடக்கக்கூடிய ஈவெண்ட் முதல்ல நடந்து முடிச்ச ஈவெண்ட் டிபெண்ட், ஓகேங்களா, டிபெண்ட் பண்ணி இருக்கு, டிபெண்ட் பண்ணி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப இஸ் திஸ் ஓகே, இது ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அப்ப இப்பதான் சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, ஜென்ரலாவே ஏ கண்டிஷனல் பி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பின்னா டினாமினேட்டர்ல எழுதுனது ஓகேங்களா நடந்து முடிஞ்சிட்டு. அது மட்டும் இல்லாம அடிஷனலா என்ன அர்த்தம்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் நாட் ஈக்குவல் டு என்னது எம்டி. தட் மீன்ஸ் உன்னுடைய ப்ராபபிலிட்டி இஸ் தேர் சம் வேல்யூ, அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே, கிளியர்? Okay. Okay, sir. ஓகேங்க, இப்ப வாங்க, இப்ப பாருங்க, a box contains 4 bad and 6 good tubes. 2 are drawn. ரெண்டு இது எடுத்திருக்கோம், ஓகேங்களா. 1 is tested. ஒன்னு வந்து டெஸ்ட் பண்ணியாச்சு, அது வந்து யாரு, found to be good. அது வந்து என்னது, குட்டா அமைஞ்சிட்டு. அப்ப what is the probability that the another one is also good? அப்ப பாருங்க, another one is also good. அப்போ இந்த இப்போ சப்போஸ் we are going to, ஓகேங்களா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறது அப்படின்னு சொன்னா, ஓகே, ஏங்கிறது என்னன்னு எடுத்துக்கணும், பிங்கிறது என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ பிங்கிறது என்னவா இருக்கணும், நடந்து முடிஞ்ச ஒரு ஈவெண்டா இருக்கணும். அப்ப நடந்து முடிஞ்சது எது, ஒன் இஸ் டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி கெட். அப்ப ஏ பிங்கிறது யாரு, Good. எது குட்டு, எத்தனை பால் எடுத்தோம், ஒன்னு. 2 balls அதுல 2 பால்ல. அப்ப அந்த வேர்ட் முக்கியம், அதை நீங்க தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பால் இஸ் குட் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பால் இஸ் குட், ஓகேங்களா. இப்போ சொல்லுங்க பாப்போம். இப்போ நமக்கு என்ன வேணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி, பி ஆல்ரெடி ஹேப்பன்ட், அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஏங்கிறது நம்ம என்ன எடுத்துக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஏங்கிறது இதே மாதிரி பிக்கு சொன்ன மாதிரி ஏக்கு சொல்லும். செகண்ட் பால், செகண்ட் இஸ் வெரி குட், வெரி குட். இவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இவ்வளவுதான். இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். எவ்வளவுதான், இந்த வார்த்தையை நீங்க எக்ஸாக்டா சொல்லணும். நானும் உங்கள்கிட்ட இருந்தே கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா. இப்போ நமக்கு தெரியும், ஓகேங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பி அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டிஷனல் பிங் போது அதை நீங்க வேடிங்கா என்ன அசைன் பண்ணீங்களோ அதை வேடிங்கா நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாதி ப்ராப்ளம் முடிச்சது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், probability of the second ball is good. Probability of the second ball is good. Already the first ball is found to be good. Are you okay? Okay, sir. Yes. That's all. Is good. தயவு செய்து நான் திரும்ப சொல்றேன், நல்ல கான்செப்ட் புரியணுமா, இந்த பேடிங்க நீங்க வந்து என்ன சொல்லணும், நீங்க ஒரு வாட்டி உங்க மனசுல உங்களுக்கு நீங்க பேடிங் உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து சென்டென்ஸ் இஸ் நாட் அ மேட்டர். ஆனா இந்த ஐடியா இருந்ததுன்னா அவங்க கொடுக்குற கேள்வி என்னனாலும் பண்ணிடு, ஓகேங்களா. இவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம், அடுத்தது நமக்கு ஐடியா தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா ஃபார்முலா அப்ளை பண்றதுலாம் ஒரு விஷயமே கிடையாது, ஓகேங்களா. அப்போ டினாமினேட்டர் பி, ஓகேங்க. இப்போ என்ன அர்த்தம், அப்போ நியூமரேட்டர் என்ன, இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னங்க அர்த்தம், இன்டர்செக்ஷன் என்ன அர்த்தம், இன்டர்செக்ஷன். அப்ப இங்க என்ன அர்த்தம், ஏங்கிறது என்னது, ரெண்டாவதா எடுக்கக்கூடியது குட்டா இருக்கும், பிங்கிறது எடுத்தது ஆல்ரெடி குட். அப்ப இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை பால் எடுக்கிறோம். வெரி குட், வெரி குட். 2 balls எடுக்கிறோம்.
therefore probability of நம்ம எடுக்கக்கூடிய ரெண்டுமேனா அந்த ரெண்டுக்குமே ஒரு சூட்டபிள் இங்கிலீஷ் வேர்ட் என்னது? Yeah, both are good. Very good, very good. Now, இப்போ probability of B that you know. Second is good. இப்போ செகண்ட் இஸ் குட். அப்போ இப்போ சொல்லுங்க ஃபர்ஸ்ட் இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணனும். ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ both are good. இது கேன்சல் சொல்லுங்க. both are good. both are good. இப்போ both are good ரெண்டு. அப்ப என்ன அர்த்தம்? மொத்தம் எத்தனை பால் இருக்கு? மொத்தம் எத்தனை பால் இருக்கு? 10. 4 plus 6 10 balls. அப்போ 10ல 10 பால் இருக்கு. மொத்தம் 10ல இது எப்பவுமே இது யாரு? n of s. ஓகேங்களா? n of s. அதுல ரெண்டு பால் எடுக்க போறோம். இப்போ நம்மளுடைய ஃபேவரட் ஈவென்ட் என்னது? ரெண்டுமே Good. குட்டா இருக்கணும். அப்ப ரெண்டுமே குட்டா இருக்கணும்னா எத்தனை குட் பால் இருக்கு? 62. Very good. Please simplify. Yeah. நான் அதுக்குள்ள அடுத்து எழுதிறேன். Please answer. 2 by 2 by 6. 6. Very good. 2 by 6, that means 1 by 3. Very good. இதே மாதிரி probability of B for the denominator value. அப்ப Bங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் பால். அப்ப என்ன அர்த்தம்? மொத பால் எடுக்கிறோம். அப்போ நீங்களே நினைச்சு பாருங்க, மொத்தம் 6 பால் இருக்கு. அப்போ நீங்க இதை திரும்ப நீங்க சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு குட் பால் எடுக்கிறோம். ஃப்ரம் எத்தனை பால்ல இருக்கு? மொத்தம் 6 குட் பால் plus 4 bad. Sorry, not bad. I think defective something இருக்கும். Okay, let it be. Therefore இது எத்தனை? 10 பால். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குட் பால் வந்து 6 குட் பால்ல இருந்து எடுக்கணும் இல்லையா? சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. இப்பதான் நான் ப்ராபபிலிட்டிக்குள்ளாரே சொல்றேன். 10 பால் இருக்கு. அதுல 6 குட் பால் இருக்கு, 4 டிஃபெக்டிவ் ஆர் பேட். ஓகே, அப்ப ஒரு குட் பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 6C1 into 4C1. 10C1. வெரி குட். எப்போதுமே வெரி குட். 1 பால் எடுக்கும்போது நம்ம டைரக்டா இத அப்ளை பண்ணிரலாம். 6/10. am I correct? Yes, sir. இப்போ இது இந்த சிச்சுவேஷன்ல ரெண்டு குட் பால் எடுக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி? What is the probability of taking 2 good ball? Yeah, for this situation. 5C2 6C2 divided by 9. 10C2. That's it. எப்போதுமே சாம்பிள் ஸ்பேஸ் that will never change. Okay, that will never change. Yeah. இப்போ பாருங்க, இப்போ நமக்கு வந்து A வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். probability of both are good. அது வந்து 1/3. இது வந்து யாரு? இது வந்து 3/5. am I correct? Simplify. Yeah. அப்போ இப்போ ஆன்சர் சொல்லுங்க. probability of A conditional B 1/3 divided by 3/5. Yeah, please answer. Yeah. 5/9. 5/9. ஓகே, நீங்க தயவு செய்து இந்த கொஸ்டினை ரீகால் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கேள்வியை நம்ம ஒரு வாட்டி இது பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். மொத்தம் 6 பேட் அண்ட் 6 குட் இருக்கு. அதுல இருந்து 2 பால் எடுத்துறோம். 1 டெஸ்ட் பண்ணி குட்டுன்னு சொல்லிட்டோம். அனதர் 1 குட்டுன்னு சொல்லும் போது அப்ப 2வது பால் இருக்குங்க இல்லைங்களா, அது குட்டுன்னு வேணும். அப்போ அது வந்து மொத பால். ஓகேங்களா? அது போகும்போது நம்ம கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி பண்றோம். அதுக்கான பேஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல யாராவது டவுட் இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க ப்ளீஸ். சார், இந்த 2/6 எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்க. போட்டேன், எனக்கு வந்துச்சு. ஓகேங்க, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, 6C2 தானே. அப்படின்னா என்னது? 6 into 5 divided by 1 into 2. am I correct? NCR ஃபார்முலா அப்படியா? கரெக்ட். ஆமா, கரெக்ட். இப்போ இதுதானே ஃபார்முலா பாருங்க. இப்போ 6C2ன்னு வச்சுக்கோங்களேன். 6C2னா இதானே 6C2 அப்படின்னா 6 அண்ட் அதனுடைய நெக்ஸ்ட் நம்பர் 5 ரெண்டு வாட்டி எழுதிட்டு 6 into 5/2ங்கிறது 1 into 2. Is this okay? நீ ஏன் black வாங்குன? 10 into 9 into 8 divided by 1 into 2 into 3. இதுதான் 10C3 வேல்யூ. Is it okay for you? இப்போ இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டு கேன்சல் பண்ணிட்டு இந்த are you okay? I am simplifying this one. நியூமரேட்டர் பாருங்க 6C2. அப்ப எப்படி எழுதலாம்? 6 into 5 divided by 1 into 2. ஓகே, இது டிவிஷன்ல இருக்கு. அதை நம்ம மல்டிபிள் எழுதும்போது ரெசிப்ரோக்கல் எழுதணும். அப்ப 10C2 அப்படின்னா நமக்கு தெரியும் 10C2 அப்படின்னா நமக்கு தெரியும் 10 into 9 divided by 1 into 2. அதை மல்டிபிள் எழுதும்போது 1 into 2 numerator, then 10 into 9 it will come in the denominator. Okay, now this 5 and this ஓகே. அப்ப இது ஒரு 1/2 into 6/9. therefore இது 1/2 into 3 ஆல கட் பண்ணும்போது இது ஒரு அகைன் 2
டிவைடட் பை இது ஒரு 3. 2 கேன்சல் ஆகும் 1/3. இஸ் இட் ஓகே? Okay, good. Thank you. Very good. Therefore, the final answer is final answer is நான் காம்ப்ளா சொல்றேன், அது கரெக்ட்னு வந்து சொல்றீங்களா? சொல்லுங்க. NCR னா n factorial by n minus r factorial அப்படியே வரும்ல, அது கரெக்ட்டா? Okay, that is okay. இப்ப பாருங்க அப்படின்னா என்னது n factor அவங்க I'm சொல்லி sorry. NCR factorial permutation சொல்றாங்க. Combination. n factorial by n minus r factorialங்கிறது permutation. r factorial. காம்பினேஷன்ங்கிறது by r factorialum வரும். n factorial by r factorial into n minus r factorial. ஆமா. இது Divide. ஓகேங்களா? சார் மேல Sir, இல்ல n factorial by Okay. எனக்கு மறந்து போச்சுங்க. Please tell me n factorial divided by r factorial into n minus r factorial. ஓகேங்க. அப்ப 6c2 therefore இது வந்து 6 factorial divided by இல்ல நான் என்ன சொல்றேன், ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த சைடு போகாதீங்க. இந்த சிம்பிளிஃபிகேஷன்ல நமக்கு டைம் ரொம்ப இழுத்துரும். Please go for this one. டக்குன்னு யோசிச்சேன், அதனால கேட்டேன். Okay. ஓகேங்க. ஓகே. நோ ஷூர். பட் வேற வழி இல்லைன்னா நீங்க இதுக்கு போலாம், ஒன்றும் தப்பு. ஓகே, சரி. இது அப்போ ஓகே தான். We will move to the next question. Okay. Okay, next question. Okay. From your bag, I will select this question first of all. நான் திரும்ப சொல்றேன், ஐடியா கொடுத்துட்டு உங்களுக்கு அந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் எல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா we can move to the next question. Because நிறைய கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்கு, நீங்க விருப்பப்பட்டு அதை சால்வ் பண்ணிடுங்க. ஓகேங்க. அப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. From your bag 3 red and 2 black. 2 are draw. Find the probability that they are the same color. ஐடியா மட்டும் சொல்லுங்க, எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே என்னன்னா சேம் கலரா இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் சொல்லுங்க. 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே சேம் கலர்னா ரெண்டுமே என்னவா இருக்கணும்? both are red or blue. Both are red. Black. Red, both are plus both are black. black. Both are இல்லைங்களா? both are black. Very good. அப்போ வெரி குட். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெண்டுமே என்னது? இப்போ கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல ஏன் பிளஸ் போட்டோம், மல்டிப்ளிகேஷன் போடாம? அதுக்காக தான் இந்த ப்ராப்ளம். நம்ம ஏன் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணல? அப்பதான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இல்லைங்களா? மல்டிப்ளிகேஷன். வெரி குட். தயவு செய்து ரீகால் பண்ணிக்கோ. வெரி குட், கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு they are சேம் கலர் அப்படின்னு சொல்லும்போது ரெட் அண்ட் இல்லைங்களா, both are black. சரி, இப்போ பாருங்க, ரெண்டுமே ரெட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்ப ரெண்டுமே ரெட்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஓகே. ஆல்வேஸ் நமக்கு தெரியும் டினாமினேட்டர் என்னவா தான் இருக்க போகுது. 5c2. ப்ளீஸ் எனி டவுட், இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லலாம். You can ask me. 5c2. Yeah, 5c2. Yeah. Okay, good. மேல 3c2. இப்போ நியூமரேட்டர் 3c2. 3c2. Yeah. 2c2. 2c2. இல்லைங்களா? தட்ஸ் ஆல். அப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்க ஐ ஹோப் நீங்க, நான் நம்புறேன், நான் இந்த கான்செப்ட் புரியறதுக்காக வந்து சிம்பிளிஃபிகேஷன் நீங்க பண்ணிக்கணும். இது ஒன்றும் பிரச்சனை இல்ல சிம்பிளிஃபிகேஷன் பண்றது. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் டைம் பிகாஸ் அதுல போய் எனக்கு டைம் இருக்கப்படல. ஓகே, அடுத்தது by 5. Okay. A lot consists of 10 good articles, 4 minor defaults. ஓகேங்களா? டிஃபெக்டிவ் ஏதோ டிஃபால்ட் இருக்கு, டிஃபெக்டிவ் இருக்கு, அதுதான் கொஞ்சம் மிஸ்டேக். டிஃபெக்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. டிஃபெக்டிவ் ஓகேங்களா? மைனர் டிஃபெக்டிவ் ஏதாவது இருக்கு. ஓகேங்க. அண்ட் 2 மேஜர் டிஃபெக்டிவ் டிஃபால்ட்டா? சரி, ஓகே. அப்போ 10 நல்ல பால் இருக்கு, 4 மைனர், 2 வந்து மேஜர். ஓகே. அப்போ 2 articles are chosen from the lot. Please note that without replacement. இந்த கேஸ்ல மொத கேஸ் என்ன பாருங்க, exactly 1 is good.
அப்ப 2 ஆர்டிகல் எடுக்கிறோம் இல்லையா? அந்த 2ல 1 மட்டும் என்னவா இருக்கணும்? எக்ஸாக்ட்லி Good. 1 இஸ் குட். அப்படின்னா மொத்தம் 2 எடுக்கிறோம். ஓகே. அதுல 1 மட்டும் குட்டா இருக்கணும். 1 மட்டும் குட்டா இருக்கணும். அப்ப எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு? 2 இது டிஃபால்ட் எடுக்கிறோம் இல்லையா? மொத்தம் 6 அதுல வந்து மீதி ரிமைனிங் 4ல இருந்து ஒரு இது மட்டும் கரெக்ட். அப்போ 6 மொத்தம் எத்தனை டிஃபால்ட்ல எடுக்கிறோம்? 2 எடுக்கிறோம்ல. ஃபர்ஸ்ட் 1 எடுக்கிறோம் பிளஸ் அதுக்கு அடுத்து செகண்ட் எடுக்கிறோம். ஆமே கரெக்ட்? இப்போ இந்த 2 கேஸ்ல குட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த முதல் டிரால குட் வரலாம். அப்போ எக்ஸாக்ட்லி 1 குட் அப்படின்னா செகண்ட் டிரால என்ன வரணும்? செகண்ட் டிரால என்ன வரும்? டிஃபால்ட் டிஃபெக்டிவ் டிஃபெக்டிவ் மைனராவும் இருக்கலாம் அல்லது மேஜராவும் இருக்கலாம். ஆமே கரெக்ட்? எஸ் சார் மைனர் மேஜர் பிளஸ் அப்ப டோட்டல் என்னது? மைனரும் அந்த மேஜரும் அப்படின்னு நமக்கு வரும்போது இங்க 4 + 2 இங்க என்னது 6. அப்போ குட் எத்தனை? 10. அப்போ ரைட். அல்லது ஓ டோட்டலா தனியா குட் ஆர் 10 ஆர்டிகல். ஓகே சார். குட் வந்து 4 தானே வரும். இல்ல டோட்டலாவே 10 குட் ஆர்டிகல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே டோட்டல் கிடையில குட் ஆர்டிகல்ஸ் மட்டும். ஓகே அப்போ இப்போ 2 எடுக்கிறோம். எக்ஸாக்ட்லி 1 தான் குட். அப்போ மொத்தம் நமக்கு என்ன தேவைப்படுது? இந்த 10ல இருந்து 1 வேணும். ரிமைனிங் 6ல இருந்து இந்த 6ல இருந்து ரெண்டுமே மைனராவும் இருக்கலாம், ரெண்டராவுமே மேஜராவும் இருக்கலாம். தட் நாட் இஷ்யூ. நமக்கு என்ன தேவை? ஒரு குட் வேணும் இல்லைங்களா? அப்போ இப்ப சொல்லுங்க இதுக்கு என்னது? மொத்தம் எத்தனை? மொத்தம் 16 இல்லைங்களா? 10 + 4 + இது 16C2ல இருந்து 10C1 into 6C1. வெரி குட். 10C1 இதை எடுத்துட்டு and one more possibility அதுக்கு என்ன இருக்கணும்? ரிமைனிங் எத்தனை? 6C1. am I correct? Yes. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க ப்ளீஸ். C1 வந்து 6ல வந்து ரெண்டுமே டிஃபால்ட் தானே. 4 டிஃபால்ட் இருக்கு, 2 டிஃபால்ட். அதுல குட்டே நம்ம எடுக்க முடியாதுல்ல. இந்த 4 தானே? இந்த 4 தானே சொல்றீங்க? இல்ல சார், அது இப்போ இருக்காது. மைனர் வந்து 4 இருக்கு, மேஜர் 2 இருக்கு. அது ரெண்டுமே டிஃபால்ட் தான். 6மே டிஃபால்ட். ஒரு குட் எடுக்க முடியும். இல்ல நமக்கு இங்க கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேற ஒண்ணும் இல்லைங்க. எக்ஸாக்ட்லி 1 இஸ் குட்னு இருக்கு இல்லைங்களா? 2 டிரா பண்றோம். ஃபர்ஸ்ட் டிரா செகண்ட் டிரா அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டிரா செகண்ட் டிரானா ஏதாவது ஒரு எந்த டிரால வேணாலும் குட் வரலாம், எந்த டிரால வேணாலும் செகண்ட் இது பேட் இந்த டிஃபால்ட் வரலாம். அந்த டிஃபால்ட் வந்து மைனராவும் இருக்கலாம், மேஜராவும் இருக்கலாம். ப்ளீஸ் நான் இப்போ பேசும்போது உங்களுக்கு இந்த பாயிண்ட் அது வந்து வேலிடா இல்ல, உங்களுக்கு அது இது இல்ல ஓகே இல்லைன்னு நீங்க என்கிட்ட சொல்லிடணும். அப்பதான் நான் வந்து திரும்ப சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா மொத்தம் நீங்க ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. 10 குட் பால் இருக்கு. am I correct? Yes. அப்போ ரிமைனிங் உள்ள இந்த 4 4 + 2 இருக்குல்ல, இந்த 6ஐயுமே நீங்க என்னன்னா டிஃபால்ட்னு எடுத்துக்கோங்க. நமக்கு இங்க வந்து அது ரோல் பண்ண போறது இல்ல. நமக்கு தேவை குட் தான். ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி 1 குட் அப்படின்னா 10ல இருந்து ஒரு குட் வேணும். ரிமைனிங் 1ல இருந்து இந்த ரிமைனிங் 6ல இருந்து வரும். am I correct? am I correct? சார் ஓகே. அப்போ இப்ப சொல்லும்போது 10 குட்ல இருந்து ஒரு குட் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? ஒரு வேஸ் என்னது? நம்பர் ஆஃப் வேஸ் என்னது? 10C1. இஸ் திஸ் ஓகே? Okay. ரிமைனிங் அந்த 1 இருக்குங்களா? அந்த 1 வந்து மைனர்ல உள்ளதாவும் இருக்கலாம், இல்ல இந்த மேஜர்ல உள்ளதாவும் இருக்கலாம் இல்லைங்களா? எனி பாசிபிலிட்டி. அப்ப என்னது? அமாங் த ரிமைனிங் 6. ரிமைனிங் 6ல இருந்து எது வேணாலும் இருக்கலாம். therefore 6C1. is it okay now? யா ஐ ஹோப் யாராவது ஒருத்தர் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். 1/2. 1/2. யா ப்ளீஸ் 1/2. ஓகேங்க. எஸ் இது வந்து 1/2. எஸ் இதே மாதிரி செகண்ட் கேஸ் அட்லீஸ்ட் 1 இஸ் குட். செகண்ட் கேஸ் அட்லீஸ்ட் 1 இஸ் கேர். அட்லீஸ்ட்னா என்னங்க அர்த்தம்? அட்லீஸ்ட் 1 இஸ் குட்னா என்ன அர்த்தம்? 1 குட்டா இருக்கும், ரெண்டு போத்துமே குட்டா இருக்கலாம். வெரி குட். அப்போ ஓகேங்களா? எக்ஸாக்ட்லி 1ங்கிறீங்களா? 1 மட்டும் அப்படிங்கிறது என்னது? எக்ஸாக்ட்லி. am I correct? Yes. பிளஸ் அடுத்து என்ன இருக்கலாம்? மொத்தம் 2 எடுக்கிறோம். both are good. சரி எத்தனை பேருக்கு ஐடியா கிடைச்சது? இதுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணிடலாம்னு. எஸ் சார். எக்ஸாக்ட்லிங்கிறதுக்கு நம்ம 1/2 கண்டுபிடிச்சிட்டோம். am I 1/2 correct? கண்டுபிடிச்சிருக்கோம். both are good. மொத்தம் எத்தனை குட் இருக்கு? both are goodனா 10C2 by 16C2 அந்த இதுலயே போட்டுடலாம்.
அவ்வளவுதான் அவ்வளவுதான் 6 in 10 C2. into இதை 9 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you can get the another answer. Okay. 2 Sir, 2 ம் 3 ப்ளீஸ் 3 ஆஸ்க் ப்ளீஸ் ஆஸ்க் 8 3 by 8 ம் 1 by 2 plus 3 by 8 sir, without replacement ன்னு 7 by சொல்லியிருக்குது. 8 ம் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா? கரெக்ட். Without சார் ஆமா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சார்? வித் ஆமா பண்ண வேண்டாம். அது அது வந்து எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வேஸ் எழுதுறோம் இல்லையா? இந்த வேஸ் எழுதும் போது ஒரே நிமிஷம் யா இது ஓகே தான். பட் உங்களுக்கு அந்த வேலிட் ஏதாவது ஒரு பாயிண்ட் நான் சொல்ல நினைக்கிறேன். ப்ளீஸ் வெயிட் a second. ஓகே எஸ் எஸ் ஓகே. இப்போ இந்த இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். இந்த இடத்துல நமக்கு இப்போ ஒரு டவுட் வருது இல்லையா? எக்ஸாக்ட்லி ஒன் குட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித் ரீப்ளேஸ்மெண்ட். சரி எனக்கு இந்த ஒரு ஐடியா படி சொல்லுங்க. அப்போ வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்றோம்னா இதே மாதிரி எடுத்துட்டு அதே இந்த சேம் மெத்தட்ல கண்டினியூ பண்ணிடலாம். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அந்த பாலோ ஏதோ ஒரு திங்ஸ் நம்ம திருப்பி அதுல வைக்கல. சோ அந்த அடுத்து கால்குலேட் பண்றதுல இருந்து 1 குறையும் இல்லையா சார்? சாம்பிள் இப்போ 16 டோட்டலா 16 இருக்கு. 16ல இருந்து 2 சூஸ் பண்றோம் அப்படின்னா திருப்பி வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறப்ப அடுத்து 15ல இருந்து தானே நம்ம 1 சூஸ் பண்ணுவோம். கரெக்ட் கரெக்ட். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லையா? கரெக்ட். 1 குறையும். ஏன்னா இப்பதான் நம்ம அடுத்த ஒரு கான்செப்ட் சொல்ல வேண்டியிருக்கு. கரெக்ட். இது லாஜிக்கலா எப்படி சொல்ல? இப்ப இந்த ஆன்சர் கரெக்ட். ஓகே. இப்போ எக்ஸாக்ட்லி ஒன் குட். அப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முதல்ல எடுக்கிறத வைக்கல. ஆமே கரெக்ட்? எஸ் சார். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஒண்ணு எடுக்கிறோம். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா பிஃபோர் த செகண்ட் ரா நம்ம என்ன பண்ணல? ஃபர்ஸ்ட் எடுத்ததை உள்ள வைக்கல. சரி அப்போ என்ன ஆகும்? என்ன ஆகும்? சரி இதே கேஸ இப்ப நம்ம டீல் பண்ணோம் இல்லையா? இதே கேஸ ஓகேங்களா? நீங்க இந்த மாதிரி ஒண்ணு எடுத்துக்கோங்க. மொத்தம் 10 பால் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து அந்த குட் பேட் ப்ளீஸ் டிராவல் வித் மீ. என் கூடவே அப்படி கொஞ்சம் டிராவல் பண்ணுங்க. இப்ப நீங்க சுட்டின சிச்சுவேஷன் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு என்ன சொன்னீங்கன்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பால் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு பால் எடுக்கிறோம். ஆமே கரெக்ட். ரெண்டாவது என்ன பண்றோம்? எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல எடுத்ததை வைக்கல. ஆமே கரெக்ட்? இந்த ஸ்டெப் வரைக்கும் Yes. ஓகேவா? ரைட். இது திரும்பவும் இது நான் சொல்றேன் கன்ஃபியூஸ் ஆறாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ சொல்லுங்க 10 பால் இருக்க வேண்டிய இடத்துல 2 பால் எடுக்கிறீங்கல்ல? 10 பால் எடுக்கணும். அதுல 10 பால் இருக்க வேண்டிய இடத்துல 2 பால் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சரி அந்த 2 பால் எப்படி எடுப்பீங்க? 2 பால் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எத்தனை தான் எடுக்கும்? 1 தான் எடுக்கும். திரும்ப நல்லா இந்த இடத்துல தான் அதுக்காக தான் 1 நிமிஷம் டைம் கொடுத்தேன். எல்லா பேரும் 2 பால்னு அட் அ டைம்ல நம்ம அப்ப நீங்க கேட்கலாம் சார் 2 பால் எடுத்துடலாம் அப்படின்னு. நான் என்ன பண்ணுவேன்? அப்ப நான் என்ன 100 பால் கொடுத்துட்டு அதுல 10 பால் எடுக்கணும்னு சொன்னேன். அப்ப அட் அ டைம்ல 10 பால் எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா 10 பால் இருக்கு அப்படின்னா 2 பால் எடுக்கணும்னா முதல்ல 1 எடுக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா செகண்ட் பால் எடுக்கும். அப்ப அந்த இடத்துல அதுவும் இந்த வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இப்ப நம்ம ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றோம்ல இதுக்கு சேம் தான். அப்போ நீங்க கேட்கலாம் வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிச்சுவேஷன்ல தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. we will go for binomial. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அற்புதமான கேள்வி. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நம்ம பைனாமியல் போகக்கூடாது. ஓகேங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம்னு சொல்லும் போது தான் நம்ம பைனாமியல் போவோம். அந்த பைனாமியல்ல ஒரு முக்கியமான வேர்டு இருக்கு. ட்ரையல். நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து பிக்ஸட்னு ஒன்று வந்துட்டு அதுல ப்ராபபிலிட்டி PQ கண்டுபிடிப்போம். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். ப்ளீஸ் எனிபடி NCX P power N minus X. P power X, Q power N minus Power X. X, Q Q power power N N minus X.
minus வெரி குட் 6. வெரி குட். இந்த ஃபார்முலா நீங்க படிக்கும்போது நல்ல தரவா படிக்கணும். இந்த இடத்துல வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வி ஷுட் நாட் கோ ஃபார் பைனாமியல். பைனாமியல் வரும்போது இந்த ஃபார்முலா எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஃபார்முலா எடுக்கும்போது அந்த ஈச் ட்ரையல்லையும் அந்த இந்த ப்ராபிலிட்டி பின்னு ஒண்ணு படிக்கிறோம் இல்லையா, இந்த ப்ராபிலிட்டிக்கு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சேம் சக்சஸ் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து 10 பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 பால்ல ஓகேங்களா, 10 பால்ல 2 பால் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது முதல்ல ஒரு பால் எடுத்துட்டோம். 2வது பால் எடுக்கிறதுக்கான ப்ராபிலிட்டி என்ன? 10 பால்ல 2 பால் எடுக்கணும். முதல்ல ஒரு பால் எடுத்துட்டோம். 2வது பால் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 9. வெரி குட். 1 ரெண்டாவது by 9. Am I correct? Am I correct? எஸ் சார். அதேதான் 9. 1 by 9. இதே இடத்தை நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொன்னதுனால அப்ப நமக்கு என்னது 2 by 10. அடுத்து என்ன சொன்னோம்? இன்டு 1 by 9. Am I correct? இது சொன்னோம். ஆனா அப்போ நம்ம என்ன கேட்கிறோம், இந்த வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பதிலா வித் ரீப்ளேஸ்மெண்ட் திரும்ப முதல்ல எடுத்த பாலையே திரும்பவும் வைக்கிறோம் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன போவோம், பைனாமியல் நம்ம அதுக்கு போக போறோம். ஓகேங்களா? சரி, அதனால நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எனக்கு தெரியும் இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க அப்படின்னு. எல்லா செட்லயும் நான் எடுக்கும்போது இது கேட்கறது தான். அப்போ வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன பண்ணணும், ஆஸ் யூசுவலா நார்மலா இந்த அண்ட் ஆரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோமோ அதை ப்ரொசீட் பண்ணிட்டு போயிடலாம். எப்படி நீங்க மைண்ட்ல இந்த பிளஸ் அண்ட் ஓகேங்களா மல்டிப்ளிகேஷன், இந்த பிளஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, பிளஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க, அண்ட் அவ்வளவுதான். அண்ட் இந்த டாட் மல்டிப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆர். இதை எப்படி நீங்க டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களோ, தேங்க்யூ, இதை எப்படி டிஃபால்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா அதே மாதிரி இந்த வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு தெரிஞ்ச இந்த மெத்தட்ல சால்வ் பண்ணா போதும், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி எடுத்தா என்ன? ரீப்ளேஸ்மெண்ட்ல we have to go for binomial. இதை மட்டும் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டாபிக் என்ன உங்களுக்கே தெரியும், பேசிக் இவ்வளவு பண்ணும்போது பைனாமியல விட்டுட்டு நம்ம போவோமா, அதுல கலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ரீப்ளேஸ்மெண்ட் போலாம். இப்ப நமக்கு இந்த ப்ராப்ளத்துல இருந்து ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஓகேங்களா வித் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன, எந்த மெத்தட் நம்ம போகணும், பைனாமியல். இந்த ஒரு வேர்டு மட்டும் நீங்க என்னது ரிசல்ட்டா எடுத்துக்கிட்டா கூட இட்ஸ் ஓகே ஃபார் மீ தான். ஓகேங்களா? ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம வரும்போது பைனாமியல், வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த எக்ஸாக்ட்லி 1 குட்னாலும் சரி, அட்லீஸ்ட் 1 குட்னாலும் சரி, நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா நார்மலா இந்த பிளஸ் அண்ட் டாட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்றது பண்ணா போதும். ஓகேங்களா? நம்ம இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இஸ் இட் ஓகே? ஓகே, வேற வழி இல்ல. ஏன்னா நீங்க இப்போதைக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஐ வில் டேக், நான் உங்களுக்கு வந்து பைனாமியல் வரும்போது இந்த கேஸ இன்னும் கிளியர் கட்டா சொல்றேன். நம்ம வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அப்படி நம்ம வரும்போது நம்ம நார்மலா நமக்கு என்ன பண்றோமோ அது பண்ணா போதும். ஓகேங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நீங்க டைரக்டா அடுத்த क्वेश्चनக்கு இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லிடலாம். 7/8. வேற ப்ளீஸ். சரி, இப்போ இன்னும் கூட சில பேருக்கு உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா, இது எப்படி அப்படின்னு. நீங்க அதான் நான் திரும்ப சொல்றேன், ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். நமக்கு வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு நார்மலா என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ண போறோம். ஓகேங்க, இதுக்கு ப்ளீஸ்ங்க இந்த செகண்ட் பார்ட்டுக்கு ஆன்சர் ப்ளீஸ். யா 3/8 ஆன்சர் 7/8. ஓகேங்க, 3/8 ஆன்சர் வந்து 7/8. ஓகே, 7/8. 7/8 ஆன்சர் வந்து 7/8. வெரி குட் வெரி குட். இப்போ நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும் வரக்கூடியது ஓகேங்களா ரிசல்ட். இத ரிசல்ட்டா கூட எடுத்துக்கலாம். நீங்க எனக்கு நாளை கேள்வி கேட்டீங்கன்னா கூட நமக்கு ஆன்சர் வரும். என்ன அப்படின்னா வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி क्वेश्चन இருந்ததுன்னா என்ன மெத்தட் அப்ரோச் அப்ளை பண்ணணும், எந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணணும்? அப்புறம் நார்மல் நம்மளுடைய மல்டிப்ளிகேஷன் அண்ட் இந்த இதுல என்ன அந்த சிச்சுவேஷன் கேட்டாப்ல நம்ம பிக் பண்ணிக்கணும். ரீப்ளேஸ்மெண்ட்டுக்குனா we have to go for பைனாமியல். வெரி குட். நான் இதுக்கு நமக்கு தனியா இது இருக்கு. ஓகேங்களா? அப்ப பாத்துக்கலாம். வெரி குட். எனக்கு தெரியும் இந்த ப்ராப்ளம்ல நீங்க கேள்வி வரும் அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க நல்லா யோசிக்கலாம். 2 பால் எடுக்க வேண்டிய இடத்துல ஓகேங்களா நம்மளால வந்து என்னது மொத பால் எடுத்ததுக்கு அப்புறம் 2வது பால் எடுக்கும்போது நம்ம அங்க என்ன பண்ணல, மொத பால ரீப்ளேஸ் பண்ணல. அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடுறோம், ரெகுலர் மெத்தட் இட் இஸ் எனஃப் டு ஃபாலோ. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். Therefore the final answer 7/8. ஓகேங்களா?
அட்லீஸ்ட் ஒன் இஸ் குட். என்ன ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இதே ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு நம்ம இங்க 1 and 2 எக்ஸாக்ட்லி 1 இஸ் குட் அட்லீஸ்ட் 2 இஸ் குட் சொன்னல. இதுக்கு மேல நிறைய கொஸ்டின் கிரியேட் பண்ணலாம். என்னென்ன வேற கொஸ்டின் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லுங்க பாப்போம். வேற என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கிரியேட் பண்ணலாம்? Exactly, one is bad, one is good. Both are அடுத்து bad, both are ம் ம் um, அப்போ நீங்க நினைச்சு பாருங்க. exactly one is எனக்கு good. தெரியும், உங்களுக்கு தெரியும் இவ்வளவு கேள்விகள் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன் இந்த 2 பாசிபிள் மட்டும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த 2 பாசிபிள் பண்ணா போதும், மத்த எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். பண்ணிடலாம். அந்த நம்பிக்கை வேண்டும். கண்டிப்பா பண்ணுவீங்க. ஓகேங்க. இது வரைக்கும் இது ஓகே தானே? நீங்க இப்போ இதே கொஸ்டின்ல மத்தபடி நெய்தர் இப்ப வேணா நான் வேணா ஒரு 2 மட்டும் சொல்றேன், வேணா நோட் பண்ணிட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணுங்க. இது எல்லாமே ஓகேங்களா? 2 கொஸ்டின் மட்டும் சொல்றேன். நெய்தர் இஸ் குட். நெய்தர் இஸ் குட். ஆன்சர் நீங்க நாளைக்கு சொன்னா கூட வெரி குட். நெய்தர் இஸ் குட். ஓகேங்களா? நெய்தர் இஸ் குட். அடுத்தது அட்மோஸ்ட் 1 இஸ் குட். இந்த 2 கொஸ்டின். அப்ப நான் உங்களுக்கு ஒரு 2 ஹோம்வொர்க் இதே சிச்சுவேஷன்ல. ஓகேங்களா? நெய்தர் இஸ் குட். நெய்தர் இஸ் குட். செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, அட்மோஸ்ட் 1 இஸ் குட். ஓகேங்களா? அட்மோஸ்ட் 1 இஸ் குட். இந்த 2 சிச்சுவேஷனுக்கும் ப்ராபபிலிட்டி நம்ம இது பண்ணுங்க. இல்ல இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள Neither is நீங்க good பண்ணீங்கன்னா க்கு கூட 5/8 சொல்லலாம் சார். எய்தர் இஸ் குட்கா. இல்ல neither is good. Neither is good க்கு both are good க்கு வந்து நம்ம 3/8 கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்ட். அப்ப neither is good னா 1 minus 3/8 போடலாம்ல? அது அப்படி வரலாமா? ஏன்னா போத் ஆர் குட்டோட காம்ப்ளிமெண்ட் வந்து போத் ஆர் குட்னா ரெண்டுமே குட்டா இருக்கும். அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து ரெண்டுமே குட் இல்ல, அல்லது இன்னொரு சாய்ஸ் இருக்கு, ஒன்று மட்டும் குட்டா கூட இருக்கலாம்ல. இல்ல Am I both correct? are Am I good correct? மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கு 16 10C2/16C2 தான் both are good தனியா கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப both are சரி, இல்ல goodங்கிறப்ப neither are good bar இல்ல இப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க. இந்த ஈவென்ட் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். போத் ஆர் குட். இதனுடைய காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 2 பால் எடுக்கிறோம்ல. என்னுடைய காம்ப்ளிமெண்ட் ரெண்டுமே குட்டா இருக்குல்ல. 2 பால் எடுக்கிறோம். 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே குட். என்னுடைய காம்ப்ளிமெண்ட் சொல்லுங்க பாப்போம். காம்ப்ளிமெண்ட் neither is good or one is good no? ரெண்டுமே குட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் என்னது? கரெக்ட். போத் ஆர் நாட் குட் இல்லையா? both are not போத் ரைட். போத் நான் வேணா எழுதிறேன். போத் ஆர் நாட் குட். good. நாட் குட். இது 1 ரைட். அடுத்த சாய்ஸ் என்ன? அடுத்த சாய்ஸ் என்ன? Either One one is one is bad. எக்ஸாக்ட்லி one is ஒன் இஸ் குட். அப்ப இப்ப சொல்லுங்க இந்த இடத்துல போத் ஆர் குட் அப்படின்னு சொல்லும்போது, நெய்தர் அப்படின்னு சொல்லும்போது 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இது கண்டுபிடிச்சா இதுக்கு ஆன்சர் கரெக்டா வருமா? ஏன்னா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு. Am I correct? ஓகே. இதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாங்க. கண்டுபிடிச்சிருக்கோமே one is exactly one is good கரெக்ட். கண்டுபிடிச்சிருக்கோம். இதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே. அதை யூஸ் பண்ணி சொல்லிடலாம். அப்ப நெய்தர் இஸ் குட் அப்படின்னா அப்ப நம்ம வேணா சொல்லு நெய்தர் இட் இஸ் குட் அப்படின்னா என்ன ஆன்சர்? சரி வேணா இப்ப இங்கே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெய்தர் இஸ் குட். சொல்லுங்க. நெய்தர் இஸ் குட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே குட் இல்ல. plus 1/2 வருது. அங்க 4/8 வருது. 9/8 வருது. மொத்த டோட்டல் எத்தனை பால்? டோட்டல் எவ்வளவு? டோட்டல் 16. மொத்தம் 16. 16ல வழக்கம் போல 2 எடுத்துக்க போறோம். ஓகேங்களா? சரிங்க. நெய்தர் இது. அப்போ 16 C2. அப்போ நீங்க பாருங்களேன். இப்ப நீங்க ஈஸியா சொல்லிடலாம். நெய்தர் இஸ் குட் அப்படின்னா அந்த ரெண்டுமே என்னது? ஈஸி. both அந்த are ரெண்டுமே யாரு? default. Effective. Therefore what is the numerator? That's all. 6C2. Easy no? 6C2. That's all. Simplification நீங்க பாத்துக்கோங்க. சரி இப்போ வேணா நம்ம நேரா அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா இதை ப்ளீஸ் ஐ ஹோப் யூ ஆர் கெட்டிங். எஸ் ப்ளீஸ் ஆன்சர். 3 to 8 1/8. 1/8. வெரி குட் இல்லைங்களா? போத் ஆர் சாரி நெய்தர் இஸ் குட். அப்ப இதே மாதிரி அட்மோஸ்ட் 1 குட்னா அதிகபட்சம் 1 குட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி எனக்கு என்ன ஒரே ஒரு சாரி அட்மோஸ்டோட வேல்யூ என்ன தெரியுமா? அட்மோஸ்ட்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட்ங்கிற வேர்டுக்கு வந்து
வெரி குட். இப்போ திரும்பவும் தப்பா இல்ல, திரும்பவும் ஆண்ட்னா என்ன சொன்னீங்க? ஆர்னா என்ன சொன்னீங்க? And plus And or na multiplication. multiplication. வெரி குட். அது மாதிரி அட்மோஸ்ட்னா நான்லாம் இப்படி சொல்லக்கூடாது, நானே சொல்றேன். லெஸ் than or equal to. Then or equal to. அட்மோஸ்ட் லெஸ் than or equal to. அதே மாதிரி அப்போ At இது least. இது அட்லீஸ்ட்னா நீங்க At least வச்சுக்கோ. greater than or equal. அவ்வளவுதான் அவ்வளவுதான். இது எப்படி ஸ்டாண்டர்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இதே ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ அட்மோஸ்ட் ஒன் குட் இல்லைங்களா? அட்மோஸ்ட் ஒன் குட் அப்படின்னா என்னவா இருக்கலாம்? ஒன் குட் ஒன்னு இருக்கலாம், good ஆ இருக்கலாம், ஒன் குட் good ஆ அப்சல்யூட் இல்லாம பிளஸ் Good. Thank you, sir. அப்ப ரெண்டு குட் இல்ல ஒன்னு அப்படின்னா குட் இல்லன்னா போத் ஆர் யாரு? Bad. ஓகே. Bad. போத் Bad. ஆர் டிஃபெக்டிவ். போத் ஆர் டிஃபெக்டிவ். இஸ் இட் ஓகே? ஓகே. யா. அப்போ ஒன் இஸ் குட் எக்ஸாக்ட்லி. அப்போ ஒன் குட்னா எக்ஸாக்ட்லி ஒன்னு. அதுக்கு நீங்க ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஐ ஹோப் ஒன் இஸ் குட். மொத क्वेश्चन 1/2. am I correct? 1/2. 1/2. this 1/2. யா. அடுத்தது 1/2 பிளஸ் இப்ப பாருங்க என்னது both are defective. both are defective நம்ம ப்ரீவியஸ்ல கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். am I correct? Neither is good. 1/2. அது neither is- neither is good தான். neither is good equal to என்னது? both are Both are defective. Both are defective. எல்லாருக்கும் ஓகே தானே? இது எல்லாருக்கும் ஓகே தானே? இந்த வேர்டிங் பாருங்க, இந்த ரெண்டு சேம் தான். therefore 1/8. I hope you can simplify. am I correct? Is it okay? 5/8. 5/8. That's all. Okay. அப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துட்டு நினைக்கிறேன். am I correct? பேசிக்கா. எஸ் ஓகேங்க. என்னங்க இது 15 கேள்வி போயிட்டு நான் இன்னும் 2 பேஜ் ஃபார்முலா வேற வச்சிருக்கேன். பேசாம அதுல காப்பி பண்ணி எழுதுறதுக்கு இதுலயே ஆன்சர் சொன்னாதான் கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். சரி, 6th क्वेश्चन இப்போ நம்ம பார்க்கணும். 6th क्वेश्चन. இல்ல 2 ஹோம்வொர்க் கொடுத்துருங்க சார். ரெண்டு ஹோம்வொர்க் இல்ல, இது உள்ள ஐடியா எல்லாமே கொஞ்சம் முக்கியம்.